பொதுவாக இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது எப்படி ஏற்படுது அப்படின்னா, நம்மளுடைய இருதயம் துடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த இருதயம் என்ன பண்ணுது? பம்பிங் பண்ணுது. இந்த பம்பிங் அப்படின்றது நம்மளுடைய உடலில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுக்கும், எல்லா லொக்கேஷன்ஸுக்கும் அவர் என்ன பண்ணணும்? பிளட்டை வந்து சப்ளை பண்ணி ஆகணும். அதை பம்பிங் மூலமாக அவர் அனுப்பி ஆகணும். அங்கே இருக்கக்கூடிய மகா தமனிகள் மூலமாக நிறைய கிளை குழாய்களாக பிரிந்து அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளோடையும் போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு பண்ணியிருக்குது. அப்போ அந்த வகையில் நம்மளுடைய உடலில் அதை வந்து பம்பிங் பண்ணிட்டு இருக்கப்படும் பொழுது நம்மளுடைய உடல் எடை அதிகரித்தால் அப்போ அங்கே பம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிரமப்பட ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமே ஏன்னா பாருங்க, நீங்கள் ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறீங்க. இந்த 1 ஏக்கர் நிலத்துக்கு ஒரு பம்பு செட்டு, ஒரு மோட்டார் வச்சுருக்கிறீங்க. இப்போ பக்கத்து நிலத்துக்காரர் ஒருத்தர், நான் ஃபாரின் போகிறேன், என்னோட 1 ஏக்கர் நிலத்தையும் நீயே சேர்த்து பார்த்துக்க, பட் என்னதில் பம்பு செட்டு கிடையாது, மோட்டர் கிணறு கிடையாது, சரிங்களா? இப்போ 1 ஏக்கர் நிலத்துக்கு பாய்ச்சின அதே மோட்டர் பம்பு செட்டை பக்கத்தில் இன்னொரு ஏக்கர் நமக்கு ஃப்ரீயாக வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த 1 ஏக்கருக்கும் சேர்த்து தண்ணி பாய்ச்சுவதற்கு இந்த மோட்டரை பயன்படுத்தினா இந்த மோட்டர் என்ன ஆகும்? எவ்வளவு நாள் அது நல்ல சீராக ஆரோக்கியமாக இயங்காது இல்லையா? உங்களுக்கே இப்போ புரிய வந்திருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், அது அந்த நிலத்தோட கடைசி எண்டு, அதாவது 2வது ஃப்ரீயாக கிடைச்ச கடைசி எண்டுக்கு சர்க்குலேஷன் சரியாக போகாமல் அங்கே கொஞ்சம் திணற ஆரம்பிக்கலாம். அப்போ அந்த நிலத்தில் விளைச்சல்கள் குறைய ஆரம்பிக்கலாம். அடுத்தது மோட்டார் வந்து எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஸ்பீடோட ஃபுல் எஃபிஷியன்சியோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து அந்த மோட்டருக்கு தேவைப்படும். கடைசியில் அந்த மோட்டரில் தேய்மானம் ஏற்படும், வாசர் தேஞ்சிரும், பேரிங் தேஞ்சிரும், லூப்ரிகேஷன்ஸ் ட்ரை ஆயிரும், சவுண்டு வரும், ஹீட் ஆகும், ட்ரை ஆகி கடைசியில் நின்றும்.